எனக்கு போடுறீங்கன்னு வச்சிங்களேன், உடனே சாப்பிட்டானா உடனே வயிறு நிறையுங்க. இது ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டிலலாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு கூப்பிட்றோம், கல்யாணத்துக்கு கூப்பிட்றோம், அவங்களுக்கு விருந்து கொடுக்குறோம்ல, சாப்பாடு போடுறோம் இல்லையா, சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களே மாறுபடும், யாருக்கு செய்கிறோங்கிறத பொறுத்து. அவசியமாக தேவைப்படுறது யாருக்கு அப்படின்னா, அந்த ஏழைக்கு தான் பலன் தேவைப்படும். நம்ம பணக்காரனுக்கோ இல்லைன்னா நம்மளோட உறவுக்காரனுக்கோ எல்லாம் அந்த உணவு தேவைப்படாது. அவங்களுக்கு கொஞ்சம் கௌரவமாக கொடுக்குறோம். இப்போ என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி எல்லாம் வீட்டிலே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் கடமைன்னு பேர், அதுக்கு பலன் கிடையாதுங்க. ஒரு அம்மா வீட்டில் இருக்கிறவங்களும் சமைச்சு போடுறாங்க, தானம் பண்ணுறாங்களா? நான் சாப்பாடு சமைச்சு போடுறாங்க, அது தானம்லாம் கிடையாது. விருந்தும் கொடுக்கல, அது விருந்தும் கிடையாது, தானமும் கிடையாது. அது பேர் கடமை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன? கடமை. வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, நம்ம கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கூட போய் நிற்கிறது, நம்மளால் முடிஞ்சது செய்கிறது, இதெல்லாம் கடமை. பணம் கொடுத்து கூட உதவி செய்வாங்க, அதெல்லாம் கடமையில் செய்கிறோம். பணத்தை வச்சுக்கின்னு கொடுக்காம இருந்தால் பாவத்தை செய்கிறோம், இருந்து கொடுத்தோம்னா அது நம்ம கடமையை சேரும். புரியுதுங்களா? இதெல்லாம் கடமை. இது தானமும் இல்லை, தர்மமும் இல்லை, இது கடமை, அடிப்படை. அதுக்கு ஒரு பலனும் இல்லை. கடமையை செய்யாதவனுக்கு பாவம் வரும். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு, அவர் ஒரு கடமை செய்யலைன்னா பாவம் வரும். கடமை செய்தால் ஒரு புண்ணியமும் வராது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த நிலை அப்படின்னா என்னென்னா, சொந்த பந்தங்களை கூப்பிட்டு, உறவு நட்பு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு, நம்ம சுற்றா உறவினரெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம விருந்து கொடுக்குறோம் பாருங்கள், அதுக்கு 1/4 பங்கு தான் பலன். அதுக்கு என்ன பலன்? 1/4 பங்கு தான் பலன். பெரிய பலன்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் அதை பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கௌரவத்தையாக செய்ய பார்க்குறோம். கௌரவத்துக்காக செய்கிறது. அது இந்த அரசியல்வாதிங்களா தலைவருக்கு பிறந்த நாள்ன்ட்டு ஒரு சின்ன பொருளை கொடுக்கறதுக்கு பெருசாக கட் அவுட் வைப்பானுங்களே. அந்த உங்களுக்கு தெரியாது, பழைய காலத்தில் நாங்கள் எங்கள் காலத்துலலாம் என்ன ஆகும்னாக்கா, ஒரு கோவிலில் ஒரே ஒரு டியூப்லைட் இருக்கும், அதுக்கு மினிக்கு நெருங்கிக்கின்னு இருக்கும். அந்த டியூப்லைட் மேலே உபயம்னு போட்டு அவரோட பேர் ஜாதியெல்லாம் சேர்த்து போட்டு வச்சுப்பான். பெருசாக ப்ளூ கலர் ஏற்றி டியூப்லைட்டில் வெளிச்சத்தையே மறைச்சிடுவானுங்க. ஒரு டியூப்லைட்டு போட்டு கொடுத்தது அதில் பாதி வெளிச்சத்தை மறைச்சிடுவானுங்க அவனுங்க அதை எழுதி. இதெல்லாம் பலன் தராது. விளம்பரப்படுத்தினா பலன் தராது. ஸோ கௌரவத்துக்காக பண்ணுறது, விளம்பரத்துக்காக பண்ணுறது, தேவைக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியதுலலாம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, பெரிய பலன் கிடையாது. 1/4 பங்கு தான் விருந்துக்கு பலன். யாருக்கு நீங்கள் விருந்து கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய விருந்து கொடுத்தாலும் 1/4 பங்கு தான் பலன் உண்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, ஏழைங்களுக்கு சாப்பாடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப